இல்லைங்கிறதுனால என்னால சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ண முடியாது, அது என்னால ஏத்துக்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, முன்ன மாதிரி மக்கள் கையில காசு இல்லை, இது இருக்கிற பெரிய போங்கு. முன்ன மாதிரி மக்கள் கையில காசு இல்லை அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா ரோட்டெல்லாம் அடைச்சிடறாங்க. டி நகர்ல சில நேரத்துலாம் இந்த குறிப்பிட்ட நாளில் தங்கம் வாங்கினா நல்லதுன்னு சொல்ற அன்னைக்கெல்லாம் ரோடு டிராபிக்கா போக முடியல, வர முடியாது. காசு இல்லைங்கிறாங்க, இங்கெல்லாம் எங்கேந்திரா வராங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. முன்னை விட தங்கத்தின் இருப்பு சிறிய வீடுகளில் பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆவரேஜா தங்கம் இவ்வளவு போடுறது அப்படிங்கிறது போட்டு எக்கச்சக்கமான லெவலுக்கு அது வளர்ந்துருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் உண்மையிலே காரணம் இல்லை. ஆட்டிடியூட் டு see things. ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பதுதான் உங்களுடைய வியாபாரத்தின் வெற்றிக்கான முதல் விஷயம் ஒழிய இருக்கிற எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் கிடையாது. The external factors always change, depend upon the policy of the government, depend upon the availability of the product, depend upon the customers, depend upon the competitors, depending upon the changing psychology, changing trend of the people. இப்படி பல விஷயங்கள் காரணிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா தாமரப்பூ போட்ட ஒரு செயினுக்கு 10 வருஷம் பெரிய மார்க்கெட்டே